ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் குழம்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான பொருளாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நம்ம வந்து கொத்துக்கறி வந்து எடுத்து வச்சுருக்கோம், மட்டன் கொத்துக்கறி. அதில் வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம், ஒரு 10 வெங்காயம். அப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க, இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சட்டில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், 2 வெங்காயம் 2 தக்காளி. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வந்து எப்பயுமே சும்மா இந்த மாதிரி தாளித்து தான் விட்டு வைப்பாங்க குழம்பு. இந்த தடவை வந்து வதக்கி வச்சு பார்க்கலான்னு பார்க்குறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் குழம்பு வாங்க. இப்போ இது எல்லாமே வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து துருவி வச்சுக்கலாம். தேங்காய் இதோட சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இது வந்து ஒரு நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரல் கிரேவி தான். இது வந்து எங்கள் லியா குட்டிக்கு தான். இப்போ நம்ம எப்படி நம்ம சிக்கன் கிரேவி செய்வோம் அது மாதிரி இந்த ஈரல் கிரேவியை செஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் குழம்பு வந்து எங்கள் அத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு அந்த பொருள்லாம் சேர்ப்போம்ல, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து அரிசி களைஞ்சிற தண்ணி தான் எப்போயுமே சேர்ப்போம். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கறியில் வந்து கொழுப்பு இருந்துச்சு, அந்த கொழுப்பையும் இதோட சேர்த்து நம்ம மட்டன் உருண்டை வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த உருண்டை இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காயும் சேர்த்து வச்சு கத்திரிக்காய் இது எல்லாமே சேர்த்து கொதிச்சு வந்துருச்சு. புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.